இப்போ நான் சரியாக எங்கே இருக்கேன்னா கூடலூரில் புதிய பஸ் நிலையம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கே தான் இருக்கிறேன். இப்போ பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி பயங்கரமாக வெயில் அடிக்குது. புழுதி பயங்கரமாக பறக்குது. மக்கள்லாம் வெயிலில் நிற்க முடியாமல் பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே அமர்வதற்கான எந்த ஒரு வசதியும் கிடையாமல் பாருங்கள், எல்லாம் தரையில் உட்காந்துருக்காங்க. இந்த தரையும் இன்னும் முழுமையாக வேலை நடைபெறலை. அதனால் டஸ்ட்டு பயங்கரமாக புழுதி மேலே ஆகியதுக்கு இனி வர கோடை விழாவில் கோடையில் இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும். புழுதி இன்னும் நிறைய பரவும். அதனால வியாபாரிகளுக்கும் பாதிக்கும். அங்கே பாருங்கள் புழுதி எப்படி பறக்குதுன்ட்டு. இந்த புழுதியைத்தான் எல்லாருமே இப்போ சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலை இது சுவாசத்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இங்கே பிறகு டீ கடை, சாப்பாடு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இதே தான் மீண்டும் மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? நிர்வாகிகள் உடனடியாக, சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் உடனடியாக இந்த வேலையை இந்த கோடை சீசனுக்குள்ளே இது சரி பண்ணணும். சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்து பொக்காபுரம் இப்போ திருவிழா ஆரம்ப போகுது. நிறைய ஈரோடு, சேலம் அங்கேருந்து நிறைய பேருந்துகள் வரப்போகுது. வந்தாலும் இங்கே பாருங்கள், முன்னாடியெல்லாம் கல்லெல்லாம் குமிச்சு இருக்கிறாங்க. அந்த கல்லுனால் பேருந்து உள்ளே செல்வதற்கான ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் பைக்கு பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு படுத்தினால் மட்டும்தான் இந்த கோடையில் மக்கள் போக செய்கிறதுக்கும் அமர்வதற்கான வசதியும் உடனடியாக நிர்வாகம் செய்து கொடுக்கணும்.